வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நண்பர்களே, சிறப்பு கேரண்டி. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. வாழ்றது கஷ்டம், சாவறது பெட்டர். நான் நடிச்ச 5 படங்கள்லயுமே 3 hours ஆகும் 4 hours ஆகும் ஷூட்டிங் சொன்னாங்க. என்னோட சீனை டக்குன்னு நான் போய் நடிச்சு கொடுத்து ராமேஸ்வரம் டக்கு டக்குன்னு வந்துட்டு. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? மென்டல் ஸ்பெஷலிஸ்ட். ஹீரோ ஹீரோயின்ஸ் போய் யாரும் செல்ஃபி எடுக்கல. நான் போனது அவங்களுக்கு அவ்வளவு முகமலர்ச்சி. சார் பசங்க எல்லாம் அப்படி கவனிக்கிறாங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போற. நீ நடிகண்டா, நடிகண்டா. திரிசா உனக்கு கிடைக்கும்டா. ஆடி நரம்புல எல்லாம் நடிப்பு வரி ஊறி போன ஒருத்தனால தான் ஆளை பார்த்தா பயங்கரமான ஆளா இருக்க. டம்மி பீஸா இருக்கேடா. அவனை சொல்லி நிறுத்துக்கலடா. அவன் நிறுத்துற அது லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். போடுறா நிறுத்துற. நீ மாட்டான்னு வச்சுக்கோ, உனக்கு டும்டும் இல்ல தண்டனை. பயங்கரமான நானே எதிர்பார்க்கலாமா தலைவான்றாங்க. பொண்ணுங்க முத கொண்டு கத்துறாங்க. ஏன்னா நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். அதை ஏன்னா அதை நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். ஏன் இப்படி தனியா போட்டுட்டு வரமறது தெரியாம பேசிட்டு இருக்கிறவன்? நான் வரமறது தெரியாம பேசுறேனா? ஏன்னா நம்மளுக்கு இது கிடைச்ச வாய்ப்பு, பெரிய வாய்ப்பு. அதான் சொல்லிட்டேன் இல்லையா, ரோலெக்ஸ் என்ட்ரி சூர்யா சார் யாரும் எதிர்பார்க்காத மாதிரி என்னோட என்ட்ரியை பார்த்துட்டு மக்கள் மனசுல ஒரு ஆழ்ந்த சந்தோஷம். இப்ப நெல்லையில கவினோட ஆணவ படுகொலை தான் பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க. உங்க பார்வை சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். ஆக்சுவலா இதை பொறுத்த வரைக்கும் அந்த சுர்ஜித் பிரதர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம முக்குளத்தூர் சமுதாயத்தை சார்ந்தவர் தான். அவர் வந்து கொலை பண்ணிருப்பாரு. அவரோட எதிர்காலமும் இருக்கு. அவரும் நல்லா இருக்கணும் இல்லையா? எனக்கு என்ன ஆசைனா சுர்ஜித் எதிர்காலமும் நல்லா இருக்கணும். அவங்க குடும்பம், அவங்க சர்க்கிள்ல கல்யாணம் பண்ணா பிரச்சனை இல்லாம இருக்கும். சுர்ஜித் பையனோட எதிர்காலமும் போச்சு. அவங்க சர்க்கிள்லயே அவர் கல்யாணம் பண்ணி லவ் பண்ணி இருந்திருக்கலாம். சோறு திங்கிறியா இல்ல பியல் திங்கிறியா? ஜாதியை பத்தி யாருமே பேசக்கூடாது, அதனால நான் இந்த கம்ப்ளைண்ட் லான்ச் பண்ணிருக்கேன். இல்ல இப்பதானே அவர் அந்த மாதிரி பேசியிருக்காரு. ஐயோ சிகரெட் அடிச்சு அடிச்சே வாந்தி இருக்க வச்சோம் அப்படி இருக்க. லிட்டில் சூப்பர் ஸ்டார்ன்றது ரொம்ப மக்கள் கிட்ட ரீச் ஆகல. இதெல்லாம் என்கிட்ட பண்ணக்கூடாது, வேற யாருக்கிட்ட. சூப்பர் ஸ்டாருக்கு தான் ஒரு பெரிய இது கிரியேட் ஆச்சு. அஜித் சாருக்குமே ஆரம்பத்துல தான் அல்டிமேட் ஸ்டார், அப்புறம் ஒவ்வொரு ஸ்டார் வராங்க. நான் வந்து எனக்கு வந்து வாட்டர்மெலன் ஸ்டார்ன்றது எனக்கு வரும்ன்றது நானே எதிர்பார்க்கல. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.